அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ஊர், அதாவது நெல்லை ஏர்வாடியில் முஹர்ரம் மாதத்தில் படுவலம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த படுவலத்தில் ஆட்டம், பாட்டம், கச்சேரி, கொண்டாட்டம், ஊர்வலம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதை பார்ப்பதற்கு குழந்தைகள், அதுவும் குறிப்பாக 6th 7th படிக்கக்கூடிய 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க, இளைஞர்கள் இதை போய் பார்க்கணும், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும், அந்த பாட்டு அங்கே நடக்கக்கூடிய கேளிக்கைகளை பார்க்கணுன்னு ஆசை வரும். ஆனால் அதுக்கு முன்னால் இது எதற்காக நடக்கிறது, இந்த நிகழ்ச்சி ஏன், இந்த படுவலம் என்ற ஒரு தகவலை நாம், ஒரு வரலாறை நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன, எதற்காக அது நடக்குது அப்படின்னா, நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேர பிள்ளைகள், அதாவது அவங்களுக்கு ஃபாத்திமா என்ற ஒரு பெண் குழந்தை உண்டு. அவங்களுடைய மகன் ஹசன், ஹுசைன் 2 பேர். இந்த 2 பேரை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதுவும் குறிப்பாக கர்பலா என்ற போரில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை நினைவு கூற வேண்டும் என்று தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. பாருங்க, ஒரு ஜனாசாவை கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த படுவல நிகழ்ச்சி. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அது நடக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே புரியும். ஒரு பஞ்சா ஒன்று எடுப்பாங்க, குதிரையில் முழுமையாக கஃன் செய்யப்பட்ட ஒரு ஆளை ஏற்றி வைப்பாங்க. அப்போ இறந்து போனவங்களை, கஃன் செய்தவங்கள இந்த மாதிரி குதிரையில் வச்சு ஊர்வலமாக கொண்டு போவாங்களான்னா கொண்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அங்கே கூடு எடுப்பாங்க. அந்த கூடு ஹசன் ஹுசைனுங்கிற பேரில் தான் அந்த கூடு இருக்கும். ஆறாந்தல் இருக்கக்கூடிய கூடு பேர் ஹசன், ரெப்லத்தில் இருக்கக்கூடிய கூடு பேர் ஹுசைன். இது கூடாக பார்க்க மாட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாகவே பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த ஆறாந்தருவில் வரும்போது கூடு சந்திக்கக்கூடிய இடம் உண்டு. அதாவது ஹசைனும் ஹுசைனும் 2 பேரும் சந்திப்பாங்களாம். ஒரு ஆளை ரொம்ப நாள் கழித்து பார்த்தா சலாம் சொல்லி முசாவா பண்ணுவோம்ல, அதே போல் அந்த கூடு சந்திக்கும். அப்போ அது கூடு சந்திக்கலை, அண்ணன் தம்பி 2 பேரும் சந்திக்கிறாங்களாம். அப்போ ஒரு ஜனாசா கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அது சந்திக்குமா? அதுவும் கெட்டி பிடிச்சி அந்த கூடு சந்திக்குது. சரி, அதை விடுங்க. அதை கொண்டுட்டு போய் கட்லத்தரில் அந்த ஒவ்வாப்பழங்கிற ஒரு வாய்க்கால் இருக்கும், அந்த வாய்க்காலில் போய் கரைப்பாங்க. அது கரைச்சிட்டு அந்த ஆறாந்தர் கூட வெள்ளை துணியால் சுற்றி கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் லெப்லத்தர் கூடு இருக்குல்ல, அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை தலை தனியாக, கீழே உள்ள பாட்டம் தனியாக 2ஆக பிரித்து அதை என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அப்போ அதை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலையை வெட்டின காரணத்துக்காக வேண்டி அவங்க இப்படி செய்கிறாங்க. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஜனாசா போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அவங்க இந்த அளவுக்கு கேலி கிண்டல் செய்கிறாங்க. நான் யாரையும் காயப்படுத்தணும், எந்த சமுதாயத்தையும் நான் காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. இந்த இறந்து போன ஜனாசாவுடைய ஊர்வலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு இந்து சமுதாயத்தில் ஒருவர் இறந்து போனால் என்ன செய்வாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஹசன் ஹுசைனுக்கும் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹசன் ஹுசைன் ஜனாசாவை குதிரையில் வச்சு கூட்டுட்டு போகிறாங்க. அப்போ ஒரு வாகனத்தில் வச்சு உட்கார வச்சு ஒரு ஜனாசாவை, இறந்து போனவங்களை உட்கார வச்சு கூட்டு போகக்கூடிய வழக்கம் இந்துக்கள்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த இறந்த ஊர்வலத்தில் ஆட்டம், பாட்டம், டான்ஸ் ஆடிக்கிட்டு கொட்டடிச்சு போகக்கூடிய ஒரு வளமை இந்துக்கள்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்து சகோதரர்கள்ட்ட வளமை, அது அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி தான் இந்த விழா இருக்குது. அதே மாதிரி அந்த ஊர்வலத்தில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தீச்சட்டி கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்துக்கள் எரிக்கக்கூடிய நம்பிக்கை உள்ளவங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எரிக்கிறதுக்காக வேண்டி வீட்டிலேருந்து அந்த தீச்சட்டி கொண்டு போவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர்வலத்தில் தீச்சட்டி இருக்கும், தீ கொண்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதை எரிச்சிட்டு அஸ்தியை கரைப்பாங்க.
ஸோ இந்த ஊர்வலத்தில் படுவலத்தில் இந்த கூடை கொண்டுட்டு போய் அந்த உபாப்பழத்தில்ங்கிற வாக்கியாரில் அங்கே தான் வந்து இந்துக்களும் கரைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் போய் இவங்களையும் என்ன செய்கிறாங்க, ஹசன் ஹுசைனையும் அந்த இடத்துல கரைக்கிறாங்க. அப்போது ஒரு இந்துக்கள் சமூகத்தில் ஒருவர் இறந்து போனால் அவங்களுடைய சடங்கு சமுதாயம் எப்படி இருக்குமோ அதே போல தான் நபியுடைய பேர பிள்ளைகளுடைய அந்த ஜனாசா ஊர்வலமும் இந்துக்கள் சமுதாயத்தில் எப்படி நடைபெறுமோ அதே போன்று ஒத்து இருக்கு. இது எப்படி இஸ்லாமாக ஆகும்? நம்மளுடைய ஜனாசா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அப்படி துவா செய்வோம், அவங்கள கஃன் புரிஞ்சு அவங்கள வந்து சந்தூக்கில் வைத்து அழகான முறையில் கொண்டு போய் நம்ம அடக்கம் செய்வோம். இதுதான் நம்மளுடைய வழிமுறை. அப்போ ஒரு இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒருவர் இறந்து விட்டால் அவங்க கண்டிப்பாக இறப்பாங்க. அப்படி இறக்கும்போது அவங்களுடைய ஜனாசாவை இந்த மாதிரி கஃன் புரிஞ்சு ஒரு குதிரையில் வச்சு தூக்கிட்டு போனால் ஆட்டம் பாடி கூட்டிட்டு போனால் அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்களுடைய குடும்பம் அதை விரும்புமா? விரும்பாது. அப்போ இது போன்ற நிகழ்ச்சியில் நாம் என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. இந்த பக்கமே நாம் போகக்கூடாது. இது முழுக்க மாற்று மதத்தினுடைய கொள்கை பிரகாரமோ இது முழுக்க மாற்று மதத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த இடத்துக்கே நாம் போகக்கூடாது. நம்மளுடைய குழந்தைகளை அனுமதிக்கக்கூடாது. குழந்தைகளே, இந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. இது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும். நாம் இந்த ஹசன் ஹுசைன் அவங்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி சொர்க்கத்தில் அவங்கள நம்ம நேரில் சந்தித்து சலாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நான் முடிக்கிறேன். தயவுசெய்து அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.